ஜான் ஃபாஸ்டர் எழுதின பயோகிராஃபி டைட்டில்? The Life of Charles The Life Dickens. of Charles Dickens. Is The Life of Charles Dickens. Okay, அது எந்த இயர்ல இந்த பப்ளிஷ் ஆயிருக்குன்னு தெரியுமா? Okay, 1872 to 1874. ஓகேவா? 1872 to 1874 அந்த டைம் பீரியட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு The Life of Charles Dickens. ஸோ இதுல இவர் வந்து எதுல ரிப்போர்ட்டரா இருந்திருப்பாரு? Doctor's Commons. Doctor's Commons. டாக்டர்ஸ் காமன்ஸ். ஓகே, வேற எந்த மேகசின்ல ரிப்போர்ட்டரா இருந்திருப்பாரு? இஸ் த மார்னிங் கிரானிக்கல், ட்ரூ சன், எஸ் ட்ரூ சன், இது எல்லாமே. ஓகேவா? ஓகே, சோ கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்ஸ் இது யாரை இனிஷியேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்? Thomas Hardy. தாமஸ் ஹார்டி. இவர் வந்து பாப்புலரைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இவரோட சியூடோனிம் என்ன? Boss. Tips no. Tips. என்னதுக்கா புரியல? Boss ஒன்னு, அப்புறம் Tips TIPS. ஓகேக்கா, ஓகே, தேங்க்ஸ்க்கா. ஓகே, டிப்ஸும் அவரோட ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? போஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ். ஐ கெஸ் சாட் பாக்ஸ்ல ஸ்பெல்லிங் போட்டுருக்காங்க நினைக்க, பாத்துக்கோங்க. இத பாக்குறேன் அக்கவுண்ட்ல. யாரோட மைக் ஆன்ல இருக்கு, ப்ளீஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, இவங்க வந்து கேத்ரினை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கேத்ரின் சொல்லிட்டு ஒர்க் எழுதினது யாரு அப்படின்னா? William Makepeace Thackeray. எஸ், வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஓகே, சோ அது என்ன ஜான்ராக்கு கீழ வரும் கேத்ரின்? Newgate novel. எஸ், நியூகேட் ஃபிக்ஷன். எஸ், நியூகேட் ஃபிக்ஷன். ஓகே, சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன? Pickwick Papers. எஸ், பிக்விக் பேப்பர்ஸ். சோ இது என்ன ஜான்ராக்கு கீழ வரும்? பிக்விக் பேப்பர்ஸ். Picaresque. எஸ், பிக்காரஸ்க். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக்காரஸ்க் நாவல் என்ன? Unfortunate Traveler by Thomas Nash. எஸ், சூப்பர். தி அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் பை தாமஸ் நாஷ். அதான் ஃபர்ஸ்ட் பிக்கரஸ் நாவல். ஓகே, சோ இவர் வந்து ஸ்கெச்சஸ் பை போஸ் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். ஸ்கெச்சஸ் பை போஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1836. எஸ், சூப்பர். 1836. டோட்டலா இதுல எத்தனை ஸ்கெச்சஸ் இருக்கும்? 56. எஸ், 56 ஸ்கெச்சஸ். ஓகே, அப்படின்னா 51 போம்ஸ் எதுல இருக்கும்? 51 போம்ஸ். Delia Sonnets. Delia 50 இருக்கும். 50. அது 50 தானே? எஸ், எஸ், மென் அண்ட் விமன். சூப்பர். மென் அண்ட் விமன் பை ராபர்ட் ப்ரௌனிங். ஓகேவா? சோ அதுல வந்து 51 போம்ஸ் இருக்கும். ஓகே, பிரான்சிஸ் பேக்கன் எத்தனை எஸ்ஸேஸ் ரைட் பண்ணிருப்பாரு டோட்டலா? 58. ஓகே, நெக்ஸ்ட் 52 போயட்ஸ் பத்தி பேசினது என்ன வர்க்? The Lives of Poets. Yes, Lives of the Most Eminent. Yes, super. Lives of the Most Eminent English Poets by Samuel Johnson. So இதுல 56 sketches இருக்கிறதுனால நான் அவ்வளோ டிவிஷன் கேட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் sketches by boss, இதோட சப்டைட்டில் என்ன? Illustrative of Everyday Life and Everyday People. Yes, super. Illustrative of Everyday Life and Everyday People. So டோட்டலா இதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும்? sketches by boss. Four sections. Yes, 4 sections. So அதுல அந்த 4 sections சொல்லலாமா? Illustrations of parish scenes, characters, tales. Yes, super. Our Paris scenes, characters and tales. ஓகேவா? சோ இதுல எந்த செக்ஷன்ல வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிருப்பாரு? எத்தனாவது செக்ஷன்ல ஆட் பண்ணிருப்பாரு? லாஸ்ட் செக்ஷன். எஸ், சூப்பர். டேல்ஸ்ல தான் அவர் வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ இவரோட பென் நேம் போஸ் ஃபர்ஸ்ட் எதுல அப்பியர் ஆயிருக்கும்? The Boarding House. எஸ், சூப்பர். போர்டிங் ஹவுஸ். அப்படின்னா போர்டிங் ஹவுஸ் வந்து எதுல செட்டிங்கா வரும்? The Birthday Party. எஸ், சூப்பர். The Birthday Party. ஓகே, சோ இவரோட இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் யாரெல்லாம்? George Cruikshank. Robert Seymour. Yes, super. George Cruikshank and Robert Seymour. Okay, next Mr. Mintz and his cousin. இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1838. 1833ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1833ல பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன ஒர்க் சொன்னேன்? மிஸ்டர் மின்ஸ்
Mr. Mintz and his cousins. சூப்பர். மிஸ்டர் மின்ஸ் அண்ட் ஹிஸ் கசின் வந்து 1833ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதோட ஒரிஜினல் டைட்டில் என்ன? மிஸ்டர் மின்ஸ் அண்ட் ஹிஸ் கசினோட ஒரிஜினல் டைட்டில் Popular டின்னர் அட் a popular walk. ஓகே. சோ இப்போ இதுல ஜார்ஜ் க்ரூஷங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தல, இவரோட இல்லஸ்ட்ரேட்டர் சொல்லிட்டு அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு ஒர்க் வந்திருக்கும், மிஸ்கிங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது யாரோட ஒர்க்? Somerset. Somerset Maugham. சூப்பர். சாமர்செட் மாகம் அவங்களோட ஒர்க் தான் மிஸ்கிங். ஓகே. நான் கேரக்டர்ஸ் சொல்றேன். சோ இது வந்து என்ன ஒர்க்னு சொல்லுங்க, ஓகேவா? ட்ரேசி டூப்மேன், அகஸ்டஸ் நாட்ராஸ், நத்தானியல் விங்கிள். Pickwick Papers. சூப்பர். பிக்விக் பேப்பர்ஸ். ஓகேவா? மத்த கேரக்டர்ஸ் சொல்றேன். சாமுவேல் பிக்விக், சாம் வெல்லர், நத்தானியல் விங்கிள், அகஸ்டஸ் நாட்ராஸ், ட்ரேசி டூப்மேன், எமிலி வார்டல், டிங்லி டெல், இவங்க எல்லாருமே பிக்விக் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகே. அகஸ்டஸ் நாட்ராஸ் வந்து பிக்விக் பேப்பர்ஸ்ல வராங்க. அகஸ்டஸ் கார்மைக்கேல் To the lighthouse. To the Lighthouse by Virginia Woolf. சூப்பர். டு த லைட் ஹவுஸ் பை வர்ஜினியா வூல்ஃப். ஓகே. சோ இதுல வந்து யார் அன்ஸ்கில்டு ஸ்போர்ட்ஸ்மேனா வருவாங்க? Nathaniel Winkle. நத்தானியல் விங்கிள். ஓகே. இதுல யாரு who is claimed to be a poet? Augustus Snodgrass. எஸ், அகஸ்டஸ் நாட்ராஸ். ஓகே. யாரு எப்பவுமே இந்த லேடிஸ் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க அவங்க? Tracy Truman. ட்ரேசி டூப்மேன். ஓகே. சோ இதுல வர பிரிசன் நேம்? Fleet Prison. பிரிசன். ஓகே. சோ இதுக்கு இந்த பிக்விக் பேப்பர்ஸ்க்கு சீக்குவலா அந்த ஒர்க் என்ன? Master Master Humphrey Clock. சூப்பர். மாஸ்டர் ஹம்ஃப்ரேஸ் கிளாக். சோ அதுதான் பிக்விக் பேப்பர்ஸோட சீக்குவல் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. இவரோட பீரியாடிக்கல்ஸ் தான் ஆல் த இயர் ரவுண்ட், ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தோமா? இந்த ஆல் இயர் ரவுண்டுக்கு டைட்டில் எதுல இருந்து எடுத்திருக்காங்க? சார்ல்ஸ் டிக்கன்ஸ். Othello. Act 1, Scene 3. சூப்பர். ஆக்ட் 1 சீன் 3. ஓகேவா? ஒத்தலோ ஆக்ட் 1 சீன் 3ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல் த இயர் ரவுண்ட் அப்படிங்கிற அந்த பீரியடுகளுக்கு டைட்டில் எடுத்திருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ்க்கு எதுல இருந்து டைட்டில் எடுத்திருப்பாங்க? Henry the Fifth. எஸ், சூப்பர். ஹென்ரி த ஃபிஃப்த். ஓகேவா? ஆல் த இயர் ரவுண்ட் பீரியாடிக்கலுக்கு டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஒத்தலோல இருந்து எடுத்திருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேர்ட்ஸ்க்கு டைட்டில் ஹென்ரி த ஃபிஃப்த்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஷேக்ஸ்பியரோட ஒர்க் தான். ஓகே. இவர் ஒரு கிளப் கூட அசோசியேட் ஆயிருப்பாங்க. அந்த கிளப்போட நேம் என்ன? Athenaeum. Athenaeum. எஸ், சூப்பர். எத்தினியம் கிளப். ஓகே. நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு. ப்ரிஃபேஸும் நோட்ஸ் இவர் எழுதியிருப்பாரு. தேக்கரே வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது என்ன ஒர்க்கு? அந்த ஒர்க்கோட நேம்? Loving Ballad of Lord Bateman. எஸ், சூப்பர். த லவ்விங் பேலட் ஆஃப் Lord லார்ட் Bateman. பேட்மேன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் த லவ்விங் பேலட் ஆஃப் லார்ட் பேட்மேன்? 1839. எஸ், சூப்பர். 1839ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே. ஆலிவர் ட்விஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1838. 1838. சூப்பர். 1838. 1837ல சீரியலிஸ்டா பப்ளிஷ் ஆயிருக்கும். 1830ல புக் ஃபார்ம்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எந்த மேகசின்ல சீரியலிஸ்டா பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆலிவர் ட்விஸ்ட்? Bentley Magazine. Bentley Miscellany. சூப்பர். Bentley Miscellany. சூப்பர். ஓகே ஓகே. பென்ட்லிஸ் மிஸ்செலனி அந்த மேகசின்ல தான் ஃபர்ஸ்ட் சீரியலைஸ் ஆயிருக்கும் ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்டோட சப்டைட்டில் The Parish Progress. சூப்பர். பாரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ். இதுல வர ஃபிக்ஷனல் டவுன் நேம் என்ன? ஆலிவர் ட்விஸ்ட்ல வர ஃபிக்ஷனல் டவுன் நேம்? Mudfog. மட்ஃபாக். ஓகே. சோ இதுல ஒரு பிக் பாக்கெட்டர் வருவாங்க. அந்த பிக் பாக்கெட்டரோட நேம்? Fagin. ஓகே. ஆர்ட்ஃபுல் டாட்கர் யாரு? Jack Dawkins. Jack Dawkins. எஸ், ஜாக் டாக்கின்ஸ். சூப்பர். ஓகே. நிக்கோலஸ் நிக்கில்பையோட அந்த நிக்கோலஸ் நிக்கில்பை புக் ஃபார்ம்ல எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1839. எஸ், 1839. இதுல ஒரு ஃபிக்ஷனல் டவுன் யூஸ் பண்ணிருப்பாங்கல நிக்கோலஸ் நிக்கில்பைல. அந்த Stonegate. ஸ்டோன் ஹெஞ்ச் எதுல வரும் அப்படின்னா? Tess of the Dubbles by Thomas Hardy. சூப்பர். டெஸ்ட் ஆஃப் தி டிபர்கஸ் பை தாமஸ் ஹார்டி. அதுல ஸ்டோன் ஹெஞ்ச் வரும். சோ இதுல நிக்கோலஸ் நிக்கில்பைல யூஸ் பண்ணிருக்க ஃபிக்ஷனல் டவுன் நேம் வந்து ஸ்டோன் கேட். இதுலயுமே கொஞ்சம் பிக்கரஸ்க் எலிமெண்ட்ஸ் வரும். ஓகேயா? ஓகே. அந்த ஸ்கூலோட நேம்? எஸ் மேம். ஓகே.
Yes, ma'am. Thank you. So, good evening, all. Hope I'm audible. Good evening, Good ma'am. evening, ma'am. Good evening, ma'am. Good evening, guys. Good evening. So, previous class la நம்ம modernism ஓட features பார்த்தோம் இல்லையா? So, I'm continuing from that. Very good evening. Modernism சொல்லுங்க பாப்போம். ஒரே வார்த்தையில modernism இதான் மேடம் சொல்லுங்க. First half of the 20th century. Not following classical tradition narration. Okay, so it completely opposed the traditional narratives of Victorian age. Fragmentation, okay. இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன் சரியா எக்ஸாக்டா நான் அதை சொல்லல பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் பிகாஸ் மாடர்னிசம் அப்படின்ற போது Subject principle is enough to explain the okay experimentation will be there. Narratives-ல experimentations introduce பண்றாங்க modern writers focusing on inner life psychology. Okay, Subjectivity. yes, okay, so concentration எதுல டைவர்ட் ஆக ஆரம்பிக்குது. I'm not going to talk about the society, so on class struggle, சரிங்களா, industrialization, instead the world drama அதெல்லாம் நான் பேச விரும்பல. Right, I'm going to talk about myself, right, the subjective thoughts, the character's thoughts and பேச ஆரம்பிக்கிறாங்க. Okay, but have you heard of the principle make it new? Yes, ma'am. Ezra Bound. Yes. So who says make it new? Ezra Bound. Ezra Pound. Magism. Yes, Ezra Pound. Okay, so please do remember, எப்பவுமே மாடர்னிசம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நீங்க மேக் இட் நியூ அப்படின்னு அதோட பிரின்சிபலா ஆன்சரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்ன மேக் இட் நியூ? நீங்க அததான் சொன்னாங்க, அந்த ட்ரெடிஷனல் நேரட்டிவ் இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ சம்திங் யூ ஷுட் மேக் இட்ஸ் நியூ. அதுதான் நீங்க சொன்ன ஃபீச்சர்ஸ், லைக் நீங்க சொன்ன ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் இந்த மேக் இட் நியூ அப்படின்ற பிரின்சிபல்ல அடங்கிடும், ரைட்? கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்டிவிட்டி, ரைட்? Rather than being objective, subjectivity is important. The inner life is given importance. The stream of consciousness is a narrative technique predominantly used in that age, right? Stream of consciousness, interior monologue, right? Interior monologue அப்படின்னு டாரத்தி ரிச்சர்ட்சன் சொல்றாங்க, சரிங்களா? அவங்களோட டெக்னிக் interior monologue சொல்றோம். Stream of consciousness, it was predominantly used by Marcel Proust, James Joyce, Virginia Woolf, right? And the chaotic world, people, Great Depression, Irish uprising, Russian Revolution, the First World War, the Second World War, Cold War at the tension, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை பிரசன்ட் பண்ண விரும்பல. The class struggle, right? இதெல்லாம் இந்த சைமல்டேனியஸா இந்த ஏஜ்ல இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாமே தான் லிட்ரேச்சரோட பேக்ட்ராப்பாகவும் இருந்திருக்கும், ரைட்? அதுக்கு நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், லைக் ரைட்டர்ஸ் லைக் பெர்னார்ட் ஷா, ஜான் கேல்ஸ்வர்தி, அர்னால்ட் பெனட், who talks about the materialistic society of England, right? அதே மாதிரி நீங்க அயர்லாந்து எடுத்துக்கிட்டீங்க, மித்திக்கல் கிரீக் மித்தாலஜில இன்ஸ்பிரேஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர். அதுவுமே ஒரு அது வந்து புதுசான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, பிகாஸ் மித்தாலஜி அடாப்ட் பண்ணி எழுதக்கூடிய ரைட்டிங் ஸ்டைல் வந்து த்ரூ அவுட் லிட்ரேச்சர்ல இருந்துட்டே தான் இருந்தது, ஒவ்வொரு செஞ்சுரியிலுமே இருக்கும். W.B. Yeats, சரிங்களா? ஸோ அவர் கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. செகண்ட் கம்மிங்கா இருக்கட்டும், ரைட்? அவர் எழுதக்கூடிய ஒயிட் ஸ்வான் அட் கூலி, such works had influence of Greek mythology. அப்ப என்னன்னா, இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை எழுத விரும்பாதவங்க புதுசா டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மித்த அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூ ஹாவ் நாவலிஸ்ட், பிளே ரைட்ஸ், போயட்ஸ், சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாவலிஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேன் யூ நேம் சம் ஃபேமஸ் நாவலிஸ்ட் in this modern era? Virginia Woolf. Okay. James Joyce. T.S. Eliot. Okay. D.H. Lawrence. Very good. George Orwell. George Orwell. Excellent.
Very good. Joseph Conrad. Joseph Conrad, H.G. Wells. Yes, H.G. Wells. Joseph Conrad அப்படிங்கும்போது ஜோசப் கான்ராட், ருடியார்ட் கிப்ளிங், இவங்க எல்லாம் இம்பீரியலிசம் எகென்ஸ்டா. ருடியார்ட் கிப்ளிங் இம்பீரியலிசம் சப்போர்ட் பண்ணி எழுதுறது. காலனைசேஷனுக்கு எகென்ஸ்டா ஜோசப் கான்ராட் எழுதுறது. ரைட், இவங்களோட ஜான்ரா எப்படி? டி.ஹெச். லாரன்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பேன் ஆகிருக்கும். ரைட், யூ ஜஸ்ட் டேக் யுலிசஸ், செக்ஷுவல் போர்ட்ரையல், ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான செக்ஷுவல் போர்ட்ரையல் இருக்கிறதுனால தட் ஒர்க் வாஸ் பேண்ட். அதே மாதிரி நீங்க டி.ஹெச். லாரன்ஸ் எடுத்துக்கோங்க, ரெயின்போ, விமன் இன் லவ், லேடி சாட்டர்லீஸ் லவர், இந்த மாதிரி அந்த ஐயா எழுதின எல்லா ஒர்க்குமே பேண்டா தான் இருக்கும். சரிங்களா, பேன் பண்ணிருப்பாங்க. அப்சீன் ட்ரையல்லாம் அட்டன் பண்ணிருக்கோம் லேடி சாட்டர்லீஸ் லவர். ரைட், ஸோ such things also you can find. கொஞ்சம் டைமுக்கு லாகின் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, என்னால ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ண முடியாது. Okay, so on the list, first we'll see a very major writer, James Joyce. சரிங்களா, மாடர்ன் ஏஜ்ல ஆல்ரெடி நம்ம கீ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் ஒரே ஒரு slideல few points I have added. You just see that experimentations with narrative form and language, new experimentations they try to do. T.S. Eliot, for example, you take baseline la passage, PASTICH சொல்றோம். Passage அது என்ன, different languages ல வந்து என்ன பண்ணிருப்பாரு, அங்க பிச்சு இங்க பிச்சு இங்க பிச்சு இங்க பிச்சு, டுகெதரா அந்த போயமை கிரியேட் பண்ணிருப்பாரு. எல்லா லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ரைட், பிரெஞ்ச், ஜெர்மன், Sanskrit, right, Latin. So all such things you can find there. Stream of consciousness is a very famous narrative technique. Remember, stream of consciousness is a term coined by William James, who is brother of Henry James. Right? Principles of Psychology அப்படின்ற bookல stream of consciousness பத்தி பேசுறாரு. Right? After that, in literary context, it was May Sinclair who coined the term. Right, இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி திருப்பி ரிப்பீட் ஆகும். So don't worry. It is there in your treasure house book also. இப்போ நான் நடத்தக்கூடிய ரைட்டர்ஸ்ல வர்ஜினியா woolfலாம் உங்க treasure houseல இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா நோட் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். ஜேம்ஸ் ஜாய்ஸுமே treasure houseல இருக்கு. You just take treasure house book. Fragmentation and non-linear narration. Non-linear narration அப்படின்னா the exact plot, introduction, the middle, end. So இந்த மாதிரி ட்ரெடிஷனலா இல்லாம past, presentல இருந்து past. Stone Angel, Margaret Lawrence எழுதியிருப்பாங்க, Canadian writer Margaret Lawrence. Such a wonderful example for non-linear narration. Right? So அந்த experimentation நீங்க பார்க்கலாம். Then focus on subjectivity. Right? Mrs. Dalloway, what she planned, what is in her mind, அவளோட தாட்ஸ் தான் அந்த கம்ப்ளீட் நாவல். மிஸ்ஸஸ் டாலவே எப்படி அவ போஸ்ட் பண்ண போறா, அவளோட பாஸ்ட்ல அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது, கம்ப்ளீட்டா அதுதான் நீங்க பார்க்கலாம் அந்த நாவல்ல. ரைட், ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்டிவிட்டி, சைக்காலஜி அண்ட் இன்டீரியாரிட்டி, rejection of Victorian realism. I'm not going to talk about the hero, the villain, the resolution in the novel. That is the traditional narrative. But in this modern narrative, you can't find such realism or celebration of morality. You can't find that. Then mythic method. This is very famous. James Joyce used this mythic method. Adena mythic method. Ulysses. Take James Joyce Ulysses, 1922 publication. As you know, it is the modern retelling of Homer's Odyssey. அப்படிதானே, ஹோமர் ஒடிசி எழுதியிருப்பாரு. யாரெல்லாம் கேரக்டர்ஸ் சொல்லுங்க. ஹோமர்ல உள்ள ஒடிசி கேரக்டர்ஸ் கேக்குறேன். Penelope, Telemachus, Penelope. Okay, good. So Odyssey, Penelope wife, Telemachus son. இவங்க 3 பேரும் மேஜர் கேரக்டர் ஹோமரோட ஒடிசி. ரைட், இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ இவங்களோட கரஸ்பாண்டன்ஸ் தான் ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ். லெபால்ட் ப்ளூம் யார கரஸ்பாண்ட் பண்றாரு? யுலிசஸ். அதே மாதிரி மாலி ப்ளூம், the next character, Molly Bloom represents Penelope. And then Stephen Dedalus,
represent Telemachus, right? இதுதான் நம்ம mythical method ன்னு சொல்றோம். But you can't say that it is an exact retelling அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Mythology ல இருந்து he took that connectivity between the characters. If they survived in this chaotic world, how their life, transcend from one part to another. So adha வந்து mythic அப்படின்னு நம்ம சொல்றோம். So that Ulysses is good example for that. Okay, mythல இருந்து derive பண்ணிருப்பாங்க. Themes of alienation. As you know, alienation effects இந்த டைம்ல தான், இந்த மாடர்ன் ஏஜ்ல தான் தியேட்டர்ல alienation effects அப்படின்றத நம்ம பாக்குறோம் பெர்ஃபார்மன்ஸ்ல. சொல்லுங்க, alienation effect is associated with Bertolt Brecht. Bertolt Brecht is also associated with Erwin Picasso. epic theater, isn't it? So remember, alienation effect, epic theater, all these are associated with Bertolt Brecht. So themes of disillusionment, urban anxiety, that is the features of modern text. அது மட்டும் இல்லைங்க, some other things will be also there, right? Realism இருக்கதான் செஞ்சது, நம்ம கம்ப்ளீட்டா அதை நெகேட் பண்ண முடியாது. பட் ரொம்ப டாமினண்டா இந்த narrative ஸ்டைல் தான் நீங்க பார்க்கலாம். So modernist principle அப்படின்னா, please remember, make it new. A phrase by Ezra Pound, who is a very close friend of T.S. Eliot. என்ன சொல்றாரு? Narrative should be different. Techniques used in the modern era in literature should be different. So adha make it new அப்படின்னு சொல்றாரு. Rejects enlightenment and the positivism of Victorian age, right? So rationalism, reason, science. So all such things are there in the Victorian era. எங்களுக்கு இந்த ரீசனும் வேண்டாம், rational thinking வேண்டாம், science வேண்டாம், right? We are not going to fit with those facts, right? We reject all such things, right? Search for new forms of expression. So எங்களோட expression என்ன பண்ண போறோம்? Different form. In a different form we would like to express. That is what the modern writers says. An ugly wars, revolution, Great Depression, Cold Wars. நான் beginningல சொன்ன மாதிரி இது எல்லாம் இருக்கிற இந்த சொசைட்டியை பத்தி பேச விரும்பல. So characteristics and பார்க்கும்போது obviously pessimistic into. T.S. Eliot's Wasteland is a good example, right? நீங்க war poetry எடுத்துக்கோங்க, war poetryலயுமே வாரோட futility-ய பத்தி பேசியிருப்பாங்க. So such a pessimistic era it is. Pessimistic into the literature produced in those time. Then literature and crisis. Adena literature and crisis. Modernism எதை represent பண்ணுதுன்னு பாருங்க. It's response to global crisis, spiritual crisis, cultural fragmentation. எல்லா பிரச்சனையும் இருக்கு சமூகத்துல, religious faith இல்ல, right? So literature talks about that spiritual crisis. It also talks about global crisis. No culture is present in the modern era. So cultural fragmentation, it also talks about that. Loss, despair, violence, alienation, race relations, historical discontinuity, decadence. What is decadence? I'm already Victorian era பார்த்தோம். What is Decline. எது decline ஆகுது? Moral. Yes, correct. So morality oda decline, morality decline ஆகுது, spirituality decline ஆகுது. So அதான் நம்ம decadence and decay ன்னு சொல்றோம். Rejection of history. These are all the characteristics of modern age. Okay. So now modernist novelist அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, you should know them. நான் கொடுத்திருக்கிற ரைட்டர்ஸோட birth year, demise year definitely தெரியணும். டைம்லைன் படிச்சுக்கோங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ், வர்ஜினியா வூல்ஃப் ரெண்டு பேருமே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எழுதிருப்பாங்கன்னு சொன்னேன். ரெண்டு பேரோட ரைட்டிங் ஸ்டைல் சிமிலர். ரெண்டு பேரும் பிறந்த வருஷமும் ஒண்ணு, ரெண்டு பேரும் இறந்த வருஷமும் ஒண்ணு. See their timeline, 1882. சரிங்களா? ஜேம்ஸ் ஜாய்ஸ், வர்ஜினியா வூல்ஃப், they were born. They demised in the same year, 1941. Okay. Then D.H. Lawrence, 1885 to 1930. Harold Pinter was born in 1930. Joseph Conrad, 1857 to 1924. Passage to India, E.M. Foster. That was published in 1924. Ford Madox Ford, who was the author of Good Soldier. And the work on the Good Soldier, but it completely talks about
the titular hero's affair, multiple affair, right? Adha pathi the good soldier, ironical title it is. So Ford Madox would also collaborated with Joseph Conrad. So the writers would have collaborated work. You should know that too. Okay. Christopher Isherwood, Joseph Conrad oda collaborations irukku. Adhiyum paathu vechukonga. Aldous Huxley. Aldous Huxley. Indian arts, Indian Vedas, Upanishads. So அது மேல ஒரு தீவிரமான பற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல்டஸ் ஹக்ஸ்லிக்கு. சரிங்களா? சோ ஒன் பாயிண்ட்ல நம்மளோட வேதங்கள் உபனிஷதங்கள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுறாரு ஆல்டஸ் ஹக்ஸ்லி. த நோட்டோரியஸ் வேர்ல்டு அத பத்தி அழகா தன்னோட ஒர்க்ல வந்து கிரிட்டிக் பண்ணிருப்பாரு. Imperialism also, right? Then E.M. Foster, the racial prejudice, he talks about those things. E.M. Foster, The Passage to India, works on it. He also wrote Howard's End, the famous Only Connect, the concept Only Connect was introduced in Howard's End. This is one net question by E.M. Foster. அடுத்து பாருங்க playwrights. பட் நான் என்னோட பிரசன்டேஷன்ஸ்ல நான் நாவலிஸ்ட் பிளேரைட்ஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். பட் கிளாஸஸ்ல வந்து ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மிக்ஸ்டா தான் நடத்துவேன். சரிங்களா? போயட்டும் இருப்பாங்க, பிளேரைட்டும் இருப்பாங்க, நாவலிஸ்டும் இருப்பாங்க. Just follow as it is. Modern playwrights T.S. Eliot, undoubtedly, but he was a great critic. சரிங்களா? பிளேரைட்டை விட அவரை கிரிட்டிக்னு சொல்லலாம், போயட்னு சொல்லலாம் T.S. Eliot. Then Samuel Beckett, undoubtedly, the drama, absurd drama is very popular. Samuel Beckett, Harold Pinter, Eugene Ionesco, Tom Stoppard, Arthur Adamov, or the playwrights in absurdism. You should, see definitions on absurd dramas and all that. And then Eugene O'Neill, novella, right? Shano Casey, quite famous. J.M. Sinch. Last two writers Irish writers. Shano Casey, J.M. Sinch. Then modernist poets, again T.S. Eliot, Ezra Pound, W.B. Yeats, Irish writer, Wallace Stevens, Hilda Doolittle, shorter H.D., Wilfred Owen, Siegfried Sassoon, they were war poets. இது போக ரூபர்ட் ப்ரூக் இருப்பார். சரிங்களா? சோ இன்னும் சில ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க, நான் அதையும் ஆட் பண்றேன். தென் எட்வர்டியன் ரைட்டர்ஸ் இவங்களையும் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கிங் எட்வர்டோட டைம் 1910 வரைக்கும் அதுல பாப்புலரா இருக்கக்கூடிய ரைட்டர்ல தாமஸ் ஹார்டி, ருட்யார்ட் கிப்ளிங், H.G. வெல்ஸ், அர்னால்ட் பென்னெட், ஜான் கேல்ஸ்வொர்த், E.M. ஃபாஸ்டர், இவங்க எல்லாருமே எட்வர்டியன் ரைட்டர்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? பிகாஸ் சில கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் நம்ம படிப்போம். மிஸ்டர் பென்னெட், மிஸ்ஸஸ் பிரவுன்னு சொல்லிட்டு வர்ஜினியா உட்படுது. அதுல வந்து இந்த எட்வர்டியன் ரைட்டர்ஸ், ஜார்ஜியன் ரைட்டர்ஸ் கேட்டல சண்டை இருக்கும். சோ வி ஷுட் நோ ஹூ ஆர் எட்வர்டியன்ஸ், ஹூ ஆர் ஜார்ஜியன் ரைட்டர்ஸ். அதனாலதான் அவங்களையுமே நான் செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே நான் எட்வர்டியன் ரைட்டர்ஸ்னா கிங் எட்வர்டோட டைம்ல ரைட்டிங் கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஜார்ஜியன் பீரியட்ல அதுக்கு அந்த டைம்ல தான் பிறந்திருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்களோட ரைட்டிங் அந்த டைம்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரால்ஃப் ஹாட்சன், ஜான் மேஸ்ஃபீல்ட் was a poet laureate. வார் போயட்ஸ்லயே இவர் வந்து poet laureate. வால்டர் டி லாமேர், ரூபர்ட் ப்ரூக், D.H. Lawrence, Siegfried Sassoon, Wilfred Owen, இவங்க எல்லாரும் ஜார்ஜியன். So we're gonna see James Joyce first. James Joyce, சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் சொல்லுங்க. What do you know about it? Okay. James Joyce அப்படினாலே pieces comes to our mind. Where? Stream of consciousness. He used stream of consciousness technique. Anything? Finnegan's Wake. Portrait of an artist. An artist listening. Correct. He wrote The Portrait of an Artist. Yes, he wrote Kunstlerroman called Portrait of an Artist as a young man. Kunstlerroman, it is a subgenre in Bildungsroman. It traces the artistic development of the protagonist. Or protagonist artist இருப்பார். As an artist அவரோட development வந்து trace பண்றத தான் நம்ம Kunstlerroman சொல்லுவோம். Right? As you know, Bildungsroman, coming of age எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இதே மாதிரி His Roman. What is that? His Roman. What is His Roman? Hans Roman is Hans Roman. Novel of சொல்லுங்க. Novel of education. Yes. Novel of education or novel of formation. Everything is correct. I'll just spell it. S.C. Hans Roman or S.C. Hans Roman? S.C. Hans Roman, I guess. ராமலட்சுமி லைன்ல இருக்கிறீங்களா? Yes, ma'am. அந்த ஸ்பெல்லிங்க கொஞ்சம் குரூப்ல சாட்ல போட்டுருப்பா. ஈஸி ஆன்சர். நாவல் ஆஃப் எஜுகேஷன், நாவல் ஆஃப் ஃபார்மேஷன், ரைட்? ஜான்ரஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படிங்கும் போது he was born in Dublin, சரிங்களா? அயர்லாந்துல பிறக்கிறாருங்க. 1882 February 2. ஜெசூட் ஸ்கூலிங், யூனிவர்சிட்டி காலேஜ் டூப்ளின்ல படிக்கிறாரு. he was a linguist. ஒரே ஒரு பிளே தான் போய் எழுதியிருப்பாரு. நாவல்ஸ் நிறைய எழுதியிருக்கிறாரு. நாவல்ஸ் ஒரு 3-4 எழுதியிருக்கிற சமயத்துல பிளேன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், எக்ஸைல்ஸ். அதுதான் அவர் எழுதின ஒன்லி பிளே. அண்ட் 1904ல லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் பண்றாரு, சரிங்களா? ஸோ தட் ஹேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் ஹிஸ் கெரியர், வி கேன் சே. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1904ல ஒரு டேட்டிங் போறாரு. ஓகே, யாரோட டேட்டிங் போறாருன்னு பாருங்க, நோரா பார்னக்கல், சரிங்களா? ஸோ இந்த நோரா பார்னக்கலோட டேட்டிங் போற அந்த நாளை வாழ்க்கையில எல்லாரும் கொண்டாடணும்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணாரோ என்னமோ, தன்னோட நாவல் யுலிசஸுக்கு அந்த இயரை செட்டிங் ஆகிக்கிறது. Okay, as you know, 1922 Ulysses was published. But the Ulysses and the story oda backdrop நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் அந்த ஸ்டோரி நடக்கும், டே அண்ட் நைட். எந்த வருஷம்னு கேட்டீங்கன்னா 1904, சரிங்களா? சோ அது ஏன் அப்படி சென்டிமெண்டா அதை பிக்ஸ் பண்றாருன்னா, அந்த நாள்ல தான் ஃபியூச்சர் வைஃப் நோரா பார்னக்கலோட அவர் டேட்டிங் போயிருப்பாரு. ஸ்டில் நவ் லண்டன்ல ப்ளூம்ஸ் டே அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்றாங்க, ரைட்? அந்த டே எல்லாமே நம்ம பார்க்கலாம். So Nora Barnacle he went to Ireland in 1904 and பாருங்க, long battles with censors. நிறைய அவர் எழுதின ஒர்க்ஸ் சென்சார் பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, சரியா? டர்ன் டவுன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் பப்ளிஷே பண்ணுவாரு, ரைட்? மணி பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், so much things he faced in his life. Severe eye problems also. He did so many surgeries himself. Then அவரோட பேட்ரன்ஸ் தான் அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க, தூக்கி விடுறாங்க. Then he died in Zurich 1941. The core concepts you should know in the exam perspective. The very first point is epiphany. The term epiphany is associated with James Joyce. Please remember this point. Now, what is epiphany? I'll just give you an easy example, right? Or a movie, recent மூவி. எத்தனை பேர் இட்லி கடை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இட்லி கடை பை தனுஷ் பாத்திருக்கீங்களா? மூவி பாத்திருப்பீங்க. சோ பார்க்காதவங்க பார்க்காதீங்க. அப்படி அளவுக்கு அந்த 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. ஓகே, நான் நரேஷன் ஒரு 2 லைன்ல நரேஷன் சொல்றேன். தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரி ஓப்பனிங் சீன் அப்பாவை காட்டுறாங்க, சரியா? ஒரு டிவைனா பாக்குறாரு அவரோட தொழில், சரிங்களா? என்ன தொழில்னா அவரு இட்லி கடை வச்சிருக்கிறாரு, சரிங்களா? சோ காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு இட்லி ரெடி பண்ணுவாரு. அண்ட் ஊர் மக்களுக்கு பயங்கர கிரேஸ் இந்த இட்லி மேல, இட்லி சாம்பார் மேல. அதுவும் அந்த நடேசன் அப்படின்ற அந்த கேரக்டர் பண்ற இட்லி மேல, ரைட்? அவர் ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்லயும் அது வந்து அந்த இட்லி கடை பயங்கர ஃபேமஸ். சோ நம்ம தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா வளரும் போது, சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப அன்பா இருக்கிறான், அதே அன்பு இருக்கும். பட் வளரும் போது இன்னும் பெரிய பிரான்ச்சைஸ் வச்சு பெருசா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கல. என் பேர் நீ யூஸ் பண்றேன்னா நான் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குன்றதுனால இவன் என்ன பண்ணுவான், நிறைய கனவுகள் இருக்கும். பணக்காரன் ஆகணும், பங்களா கட்டணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சென்னை போறான். ஆஃப்டர் தட் he went to பேங்காக். நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு லைஃப் அவனுக்கு கிடைக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி
யூனோ பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. சோ பேங்காக்ல இருந்து ஊருக்கு வரான். அண்ட் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன இட்லி கடை அது மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, அதை அவன் சேல் பண்ணணும். சேல் பண்றதுக்காக பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க. அவனும் சேல் பண்றான்னா சொல்லிடுறான், மனசே இருக்காது. ரொம்ப தாட் வந்துட்டே இருக்கும். சரிங்களா, பண்ணலாமா, எங்க பார்த்தாலும் அப்பா இருக்கிற மாதிரி அம்மா இருக்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். இன்னும் கரெக்டா இட்லி கடை சேல் பண்றதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து சைன் பண்றதுக்கு கையில கொடுப்பான். இன்னும் அவனும் MUR அப்படின்னு சைனும் பண்ணதுக்கு போயிடுவான். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பிப்பான், ஒரு டெசிஷனுக்கு வந்துருவான். அவ்வளவு நேரம் ஒரு கன்ஃபியூஷன் அது இதுன்னு இருந்தது. அண்ட் தென் ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நோ நான் என்ன பண்ண போறது இல்லை, இதை நான் சேல் பண்ண போறது கிடையாது. எனக்கு இந்த காரு பங்களா அந்த பேங்காக் வாழ்க்கை மறுபடியும் எனக்கு அது என்னது அந்த கிளச்சஸ் ஏன்னோ அதுல நான் வாழ விரும்பல. ஐம் கோயிங் டு டேக் ஓவர் தி சிட்டி கடை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். சடன் ரெவலேஷன், ரைட்? அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், அவ்வளோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல ஏதோ பிரச்சனையில இருப்பான்னு கிடையாது. அது வந்து எனக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு இருந்துட்டு இருந்திருப்பான். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒன் பாயிண்ட்ல he got that revelation. So fraction of second he took his decision and the rest of the story comes, right? இதுதாங்க எபிஃபனி, ரைட்? ஸோ ஒரு விதமா வாழ்க்கை போயிட்டு இருக்கும், ஒரு ரெவலேஷன் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னது யூனோ குட் திங்ஸ் ஹேப்பன். இததான் வந்து எபிஃபனின்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஜாய்ஸ். அவரோட டூப்ளினஸ் அப்படின்ற 15 ஷார்ட் ஸ்டோரி. சரிங்களா, இட்ஸ் a collection of short stories. எத்தனை ஷார்ட் ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணும், 15 ஷார்ட் ஸ்டோரிஸ் அதுல இருக்கும். சரிங்களா, சோ அதுலயுமே எபிஃபனிஸ், ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லயுமே எபிஃபனிஸ் நீங்க பாக்கலாம். ஆக்சுவலா டூப்ளினஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல தான் அந்த எபிஃபனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு, ரைட்? அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆல்சோ இட் கண்டினியூஸ். ஓகே, சோ அதான் பாருங்க, sudden spiritual revelation arising from an ordinary event or object or conversation leading to deeper self-understanding. This is not, money is not only our life. Bangla, sitting in a bangla is also not a life. Like that self-understanding, that insight, ஒரு ரெவலேஷன்ல நடக்கும், ஒரு மொமெண்ட்ல நடக்கும். ஸோ இதான் எபிஃபனிஸ் சொல்றாரு. இது அவரோட கீ கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆர் இன்டீரியர் மோனோலாக், அது உங்களுக்கு தெரியும். கேரக்டரோட தாட்ஸ் நிக்காம அருகி மாத்தி அது வாட்டி என்ன பண்ணிட்டு போகுது, இட் ஃப்ளோ, ரைட்? அதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ், த கான்சியஸ்னஸ் இன் த மைண்ட், ரைட்? தட் ஃப்ளோ, கேரக்டரோட கான்சியஸ்னஸ். ஸோ யுலிசஸ், மாலி ப்ளூம், சாலிலாக் இஸ் குட் எக்ஸாம்பிள். தென் மித்திக் மெத்தட், இதுதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன். மாடர்ன் லைஃப் பேட்டர்ன்ட் ஆன் கிளாசிக்கல் மித் டு இம்போஸ் ஆர்டர் ஆன் chaos. ஸோ ஹோமரோட ஒடிசி, ரைட்? அத ஜேம்ஸ் ஜாய்ஸ் யுலிசஸ் மாடர்ன் லைஃப போர்ட்ரே பண்ற மாதிரி அந்த பழைய காலத்துல எழுதுற ஹோமரோட யுலிசஸ் என்ன பண்றாரு, டெபிக் பண்றாரு. பட் த சிச்சுவேஷன்ஸ் அவர் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன், ஸ்டோரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அந்த கயாட்டிக், ரைட்? த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த அந்த கயாட்டிக் விஷயத்தை யூஸ் பண்றாரு. ஃபார் தட் ஹி டுக் சம் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் mythology. அதனால அது மித்திக் மெத்தட் அப்படின்னு பேர். தீஸ் ஆர் ஆல் த கோர் கான்செப்ட்ஸ் யூ ஷுட் நோ. தென் த ஒர்க்ஸ், என்னெல்லாம் ஒர்க்ஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ், T.S. Eliot, வர்ஜீனியா வுல்ஃப், D.H. லாரன்ஸ், சரிங்களா? சச் an important writers they were. For sure ஏதாவது ஒரு கொஸ்டினாவது டெஃபினட்டா எக்ஸாம்ல கேட்பான். அதனால இவங்களோட ஒர்க்ஸை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, எல்லாமே படிக்கணும். ப்ளீஸ் டூ கான்சென்ட்ரேட், தட்ஸ் வாட் ஐ டெல்லிங் யூ. ஸோ டூப்ளினஸ் 1904ல இருந்து 1907 வரைக்கும் எழுதுறாரு. பப்ளிஷ் பாருங்க 7 வருஷம் கழிச்சு 1914. collection of 15 short stories. எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலிசம் பிளஸ் எபிஃபனி, இதுதான் கான்செப்ட். சோ ஒவ்வொரு ஸ்டோரியிலயுமே 4 ஸ்டேஜஸ் இருக்கும். சரிங்களா? சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், மெச்சூரிட்டி, பப்ளிக் லைஃப். சோ இந்த 4 ஸ்டேஜஸையும் கிராஸ் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு. சில ஸ்டோரி மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அரபி, ஈவ்லன், A Little Cloud, The Dead is very famous. அவர் எழுதின இந்த டூப்ளின் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல Dead is quite famous and the protagonist Gabriel Conroy, ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. This character is also famous. So Gabriel Conroy, remember the name. Then novels எடுத்துட்டீங்க அப்படின்னா first novel Portrait of an Artist as a Young Man. First என்ன டைட்டில் வச்சிருப்பாரு? ஸ்டீஃபன் Yes, ஸ்டீஃபன் ஹீரோ தான். சரிங்களா? சோ ஸ்டீஃபன் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் முதல்ல இதுக்கு டைட்டில் வச்சு எழுதிருப்பாரு.
சரிங்களா? அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணுவாரு, மறுபடியும் ஃபுல்லா எழுதுறாரு. After that, he changed the title to A Portrait of an Artist as a Young Man. Okay, it's a semi-autobiographical novel published in 1916. இதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் டெடாலஸ் அப்படின்ற கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? இதுக்கு அப்புறம் தாங்க யூலிசஸ்ல ஸ்டீஃபன் டெடாலஸ். அப்பதே நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தோம். யூலிசஸ்ல ஸ்டீஃபன் டெடாலஸ் வராரு. So please do remember, Stephen Dallas first introduced in A Portrait of an Artist as a Young Man. அதனாலதான் ஸ்டீஃபன் ஹீரோ அப்படின்னு இதுக்கு பேர், இனிஷியல் டைட்டில். The next work is Ulysses. One day setting, June 16, 1904. என்ன டேன்னு பார்த்துக்கோங்க, June 16. Bloom's Day இப்ப வரைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க because the protagonist name is Leopold Bloom. Finnegan's Wake 1939. 17 வருஷங்க Finnegan's Wake எழுதுறதுக்கு. It took 17 years. Such a complicated work, such an experimented work it is, right? It remains challenging but highly influential text it is. Then finally, Stephen Hero beginning எழுதிருப்பார் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி Portrait of an Artist ன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த வெர்ஷன், அவர் earlier வெர்ஷனை அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பாஸ்தமஸ் தான் 1944ல பப்ளிஷ் ஆகுது. ஓகே, நான் Portrait of an Artist as a Young Manல நம்ம இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். I will be little fast, try to follow. குன்ஸ்டா ரோமன், ஏன்னா நம்ம ஒரு ஆத்தருக்கு இவ்வளவு நேரம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. குன்ஸ்டல ரோமன் பில்டிங்ஸ் ரோமோட சப்ஜான்ரான்னு சொல்லியிருந்தேன். ஆர்டிஸ்டோட டெவலப்மெண்ட். இவர் ஒரு ஆர்டிஸ்ட், சரிங்களா? அண்ட் இவரோட டெவலப்மெண்ட் தான் நம்ம இந்த நாவல்ல பாக்குறோம். அதனாலதான் இந்த நாவல குன்ஸ்டல ரோமன் சொல்றோம். நாவல் இஸ் டிவைடட் இன்டு 5 சாப்டர்ஸ், சரிங்களா? அண்ட் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் ஸ்டீஃபனோட இன்டெலெக்சுவல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். So how many chapters? 5 chapters. Nowadays they are asking this sort of questions. உள்ள நீங்க படிக்கிறீங்களா என்ன அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. அதனால நம்மள என்ன இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டு டார்ச்சர் பண்றா. அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, யுலிசஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ். இது நாம இப்ப பார்த்ததுதான். 3 மெயின் கேரக்டர்ஸ் ரெக்கலெக்ட் பண்ணலாமா? யாரெல்லாம் அந்த 3 மெயின் கேரக்டர்ஸ் சொல்லுங்க பாப்போம். Leopold Bloom, Molly Bloom, and Stephen Dedalus. Very good. Leopold Bloom, Stephen Dedalus, Molly Bloom. இவங்க தான் அந்த மெயின் கேரக்டர்ஸ், 3 மெயின் கேரக்டர்ஸ். சிங்கிள் டே, என்ன டே? June 16, 1904. Still it is celebrated at Bloom's Day. Novel is divided into 18 episodes. Okay, 18 episodes. It is divided into 3 divisions. சரிங்களா? 3 divisions. Divisions ஓட மட்டும் நான் ரைட் பண்றேன், எழுதிக்கோங்க, டிக்டேட் பண்றேன். The Telemachus, the Odyssey, the Return. Telemachus, the Odyssey, the Return. This is the 3 divisions. The 3 division, ஒவ்வொரு divisions-லயும் certain episodes. So totally 18 episodes. Can you repeat? Can you repeat the division's name? Telemachus, Odyssey, the Return. Very good. Okay. So இப்போ ஒவ்வொருத்தங்களோட ப்ரொஃபஷன் மட்டும் பார்த்துக்கலாம் போதும். லெபால்ட் ப்ளூம் ஒரு ஜூ, சரிங்களா? அவர் ஜூ அட்வர்டைசிங் கேன்வாசர், ரைட்? ஸ்டீஃபன் டெடாலஸ் நம்ம பிகினிங்ல பார்த்த மாதிரி அவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஆஸ்பைரிங் ரைட்டர். தென் மாலி ப்ளூம் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். லேட்டர் ஷீ ஹேட் அன் செக்ஷுவல் என்கவுண்டர் வித் சம் அதர் மென், யூனோ. ஸோ அதையுமே நீங்க, அதனாலதான் நான் சொன்னேன், அந்த செக்ஷுவலா யூனோ பிசிக்கல் நீட்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா பேசியிருப்பாருன்றதுனாலதான் யுலிசஸ் வாஸ் பேண்ட் நான் சொல்லியிருந்தேன் பிகினிங்ல. நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் இவரோட எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராமா அண்ட் லைஃப், இப்சன்ஸ் நியூ டிராமா, த டே ஆஃப் த ராபிள்மெண்ட், த சிட்டி ஆஃப் த ட்ரைப்ஸ், த மைரேஜ் ஆஃப் த ஃபிஷர்மன் ஆஃப் ஆரன். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இவரோட நான் ஃபிக்ஷன், சரிங்களா? இவர் கொஞ்சம் ஈஸிங்க, ரொம்ப நம்ம கஷ்டம் வைக்கல, கொஞ்சமா தான் எழுதியிருக்கிறாரு. என்ன பண்ணிக்கோங்க, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. தென் who is she? Virginia Woolf. Virginia Woolf. Yes. What do you know about Virginia Woolf? She popularized stream of consciousness technique. Okay. She wrote stream of consciousness technique. Inade? I couldn't hear. And professions for women.
Yes, she wrote Professions for Women. She wrote Rooms of One's Own. She was a feminist. Where? One of the member of Bloomsbury Group. Bloomsbury Group ஓட founding member இவங்க. சரிங்களா? Founder இவங்க. Bloomsbury Group ஓட founder. It's an informal group in England. Right? எல்லாரும் friends தான். தோஸ்துங்க ஒண்ணா உட்கார்ந்து எழுதி பெயிண்ட் பண்ணி they'll exchange ideas. Right? But it had an impact in literature. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first Virginia Woolf. டைம்ல நமக்கு தெரியும் 1882ல இருந்து 1941. Remember, she is daughter of Leslie Stephen. Leslie Stephen married daughter of William Marcus Thackeray. That makes Thackeray as grandfather to this lady. Virginia Woolf oda tata da Thackeray. Idu nam already paathom. Right? Leslie Stephen was associated with the Fabian Society. Victorian England la Fabian Society அப்படின்றது இருந்ததுங்க. அந்த கம்யூனிட்டியோட purpose பாத்தீங்க அப்படின்னா they talk socialism. Even George Bernard Shaw associated with this Fabian Society. Please remember that. Then she married Leonard Woolf. He was a Ceylon civil service cadet. ரெண்டு பேரும் சேர்ந்து Hogarth Press அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க 1917 Russian Revolution. Artist Technique published in the year 1917. Artist Technique யாரோட ஒர்க்? Henry James. என்னடே? Victor Slawski. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? Such an important work ஆச்சு இது. It's a very important work. Artist Technique by Victor Slawski. Defamiliarization. The term defamiliarization was coined by Victor Slawski, Russian writer. Right? Such an influential work was Artist Technique. Right? சரி, அதை பார்த்து வச்சுக்கோங்க. Russian Revolution, Artist Technique, and then Hogarth Press. Then இந்த அம்மா வேஸ்ட்லாண்டும் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. As you know, T.S. Eliot wrote Wasteland, first published in the year 1922. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா எஸ்டாப்ளிஷ் பண்ண Hogarth Pressல again Wasteland was published in the year 1923. Hope the point is clear. And as you know, she committed suicide. சரிங்களா? லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல மென்டல் இல்னஸால சூசைட் கமிட் பண்ணி இந்த அம்மா செத்து போவாங்க. ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் மென்டலா இந்த அம்மா எப்ப பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பியோட டெத். சரிங்களா? அண்ட் அத பேஸா வச்சு நாவலும் எழுதியிருப்பாங்க. ஸோ 2 brothers, Toby and Adrian. Toby தான் இறந்து போறாங்க. சரியா? ஸோ அந்த மொமெண்ட்ல இந்த அம்மா வந்து சிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் many traumas. Even she had a lesbian attraction towards a lady. Sally Seton. Isn't it? So 2 brothers, paranga, Toby, Adrian, sister Vanessa Bell. She was an illustrator. சரிங்களா? Bloomsbury Group ல இருக்கக்கூடிய பெயிண்டரும் Vanessa Bell. She was wife of Clive Bell. So Clive Bell Bloomsbury Group ல ஒரு பர்சன் தான். சரிங்களா? So அக்கா ஹஸ்பண்ட், தங்கச்சி ஹஸ்பண்ட். ஸோ 4 பேருமே Bloomsbury Group. So you can easily recollect things. Virginia Woolf, Leonard Woolf, Clive Bell, Vanessa Bell. 4 ரைட்டர்ஸ் இப்பவுமே படிச்சாச்சா Bloomsbury Group ஓட. ரைட்? அடுத்து வரக்கூடிய ரைட்டர்ஸும் ஈஸி தான் நம்ம படிச்சிடலாம். ஸோ pioneer of stream of consciousness. ஸோ stream of consciousness பிகினிங்ல நான் சொல்லியிருந்தேன். வில்லியம் ஜேம்ஸ் தான் காயின் பண்றாரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற புக்ல. ப்ளீஸ் டூ ரிமெம்பர். இந்த மாதிரி ஈஸி கொஸ்டினும் கேட்பான் எக்ஸாம்ல. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1890. ஓகே, லிட்டரரி கான்டெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. ரீசன்ட் 2 years பேக்ல இந்த கொஸ்டின் இருந்தது. மே சின்க்ளேர் ஆப்ஷன்ல இருந்தது. சரிங்களா? டாரத்தி ரிச்சர்ட்சன்ங்கிறவங்க என்ன எழுதுறாங்க? பில்கிரிமேஜ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாங்க. சரிங்களா? பில்கிரிமேஜ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 13 நாவல்ஸ். 13 நாவல்ஸோட கம்பிலேஷன் தான் பில்கிரிமேஜ் அப்படின்ற அந்த பெரிய புக். ஓகே, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் பாயிண்டட் ரூட்ஸ். இதே மாதிரி பேலன்ஸ் இன்னும் 12 ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்டட் ரூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பில்கிரிமேஜ் புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க சின்க்ளேயர். ஸோ பார்த்துட்டு என்ன பண்றாங்க? ஆஹா, இந்த ஒர்க் வந்து எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இட் இஸ் மே சின்க்ளேயர் who finds stream of consciousness in literary context னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. And then பாருங்க, other writers who used
Stream of consciousness. James Joyce, Marcel Proust. In Search of Lost Time. It's a famous work by Marcel Proust. Someone please put it in chat box. In Search of Lost Time. Influential group and பார்த்தோம் இல்லையா இந்த Bloomsbury group. எஸ் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. இப்பதான் பார்த்தோம். தங்கச்சி ஹஸ்பண்ட், அக்கா ஹஸ்பண்ட், அக்கா வனசபல். இது ஈஸி. இப்போ பயோகிராஃபர். ஹூ வாஸ் தி பயோகிராஃபர் இன் திஸ் குரூப்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு சொல்ல தெரியும் இட் இஸ் ரிட்டன் ஸ்ட்ராட்டஜி. தென் ரிமெம்பர் டுமாரோ யூ ஹேவ் மார்னிங் கிளாஸ் 6 AM 6 AM to 7 AM யூ ஹேவ் மார்னிங் கிளாஸ். வாரத்துல ஒரே ஒரு நாள் தான். அப்புறம் லேட்டரா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணாதீங்க, இந்த ஒரு நாள் தூக்கத்தை பார்க்காதீங்க. டூ அட்டெண்ட் த கிளாஸ். நாளைக்கு அடுத்த ரைட்டு நடத்த ஆரம்பிச்சிருவேன். மார்னிங்கும் நான் தான் செஷன் ஹேண்டில் பண்ணுவேன். ப்ளீஸ் டூ அட்டெண்ட். So Lytton Strachey, he was a biographer. Then Roger Fry, he was the painter. John Maynard Keynes, he was the economist. Who was the economist in the group? It is John Maynard Keynes. He was a novelist. D.M. Foster was the novelist. Textile designer Duncan Grant. Desmond McGarthy. இவங்க எல்லாருமே இந்த குரூப்போட மெம்பர்ஸ். சரிங்களா? 14 கோர் மெம்பர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க எல்லாருக்குமே எந்த புக் இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பிரின்சிபியா எத்திகா. ஓகே, திருப்பி நம்ம என்னோட சேர்ந்து ரெக்கலெக்ட் பண்ணுங்க. வர்ஜினியா வூல்ஃப், லியானார்டோ, ட்ரைபல், வனசபல். சிஸ்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சா? சிஸ்டர்ஸ் பேர். ஓகே, 4 பேர். லிட்டன் ஸ்ட்ராச்சே வாஸ் a biographer. John Maynard Keynes was the economist. Duncan Grant was a textile designer. E.M. Foster was the novelist. Roger Fry was the painter. Right? And then we have Desmond McGarthy. 10 பேர் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். So 14 core members were there. Writing style பாத்தீங்கன்னா deep character analysis. இந்த அம்மாவோட நிக்நேம் பாருங்க, the greatest of all time. That is GOAT. Okay, GOAT தான் இந்த அம்மாவோட நிக்நேம். Greatest of all time. GOAT தாங்க. நானா தான் greatest of all time சொல்லிட்டு இருக்கேன். But maybe அதுவா கூட இருக்கலாம். So employed stream of consciousness before her it was Dorothy Richardson. ஃபர்ஸ்ட் நாவல் என்ன எழுதுறாங்க பாருங்க, வாயேஜ் அவுட். வாயேஜ் அவுட்டோட இன்னொரு டைட்டில் என்னன்னு எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். மெலிம்ப்ரோசியா எதோட ஒர்க்கிங் டைட்டில்னு கேட்பான். வாயேஜ் அவுட். இதுலதான் ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் கிளாரிசா டாலவே அப்பியர் ஆகிறாங்க. சரிங்களா? பட் இதுல ஒரு மைனர் ரோல் தான் பிளே பண்ணிருப்பாங்க மெலிம்ப்ரோசியால. ஆனா இதுக்கு அடுத்து வந்த மிஸ்ஸஸ் டாலவேல இவங்க தான் ப்ராட்டகனிஸ்ட். ரைட்? அது நமக்கு தெரியும். வாயேஜ் அவுட்ல ரஷேல் வின்ரைஸ் ரொம்ப நீங்க டெப்தா படிக்கணும்ன்றது கூட இல்லைங்க. கேரக்டர்ஸ் பேஸ்டா கொஞ்சம் படிச்சீங்கனாலே தட் இஸ் இனஃப். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட் தான். பட் நான் சப்ஜெக்ட் நாலேஜ்ல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ ஹாவ் டு ரீட் சம்மரி, தீம் அனலைஸ் பண்ணுங்க, சிம்பிள்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. யூ ஜஸ்ட் ஸ்டடி லைக் தட். ரைட்? அப்படி படிச்சாலும் எப்பவுமே வாழ்க்கையில மறக்காது, அப்படியே மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். இந்த ஷார்ட் கட் விரும்பப்படுறவங்களுக்கு தான் சொல்றேன். மேஜர் கேரக்டர்ஸ், செட்டிங்ஸ், இயர் பப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ரூட் சரியா இருக்கோ அந்த ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ரைட்? ரஷேல் வின்ரஸ், she was an English woman. She was just 24 years. Right? Uncle, aunt-ஓட என்ன பண்றாங்க? Ship Euphrosyne. Remember, Ship Euphrosyne அப்படின்றது எந்த ஸ்டோரியில வரும் தெரியும்? வாயேஜ் அவுட். லண்டன்ல இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு இந்த யூஃப்ரோசைன் டிராவல் ஆயிட்டு. ரஷேல் வின்ரைஸ் 24 வயசு, பட் உலகமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளை. அந்த மாதிரிதான் அந்த ஜேர்னில she was introduced to so many characters. She was introduced to the new world around her. But unfortunately at last she died. இறந்து போயிடுவா. Some fever, sudden fever, malaria, probably it is malaria or typhoid. So fictional South American port ன்னு சொல்லி ஒரு நேம் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சாண்டா மரீனா. ஓகே, சாண்டா மரீனா அப்படின்ற அமெரிக்கன் போர்ட்டோட ரெஃபரன்ஸ் இதுல வருது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. டெரன்ஸ் ஹேவட் அப்படின்றவங்களோட ரஷேல் வின்ரஸ்க்கு என்கேஜ் ஆயிருக்கும். சரிங்களா? அண்ட் லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுல உடம்பு சரியில்லாம போய் அந்த மாதிரி இறந்து போயிடும் மேரேஜ்க்கு முன்னாடி. The rest of the characters நான் இங்க கொடுத்திருக்கேன். And then she was associated with Memoir Club. Virginia Woolf was associated with Memoir Club. At the Jacob's Room.
Jacob's Room was the modernist novel 1922. எப்படி நீங்க T.S. Eliotோட Wasteland 1922 சாரி Wasteland T.S. Eliotோட Wasteland 1922, Virginia Woolfோட Jacob's Room 1922, John Galsworthyயோட Forsyte Saga 1922, T.S. Eliotோட magazine Criterion was founded in the year Criterion magazine was founded in the year 1922. 1922ல இருந்து 1939 வரைக்கும் Criterion magazine இருந்திருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Is the novel decaying? அதாவது அர்னால்டு பெனட், நான் பிகினிங்லயே சொன்னேன். அர்னால்டு பெனட் ஞாபகம் இருக்கா? எந்த ரைட்டர் பாக்குறது? எட்வர்டியன் ரெண்டு குரூப் வச்சிருந்தேன். இப்ப கிளாரிட்டி இருந்துக்கணும். இவர் வந்து எட்வர்டியன் ரைட்டர். இந்த அம்மா ரைட்டிங் பீரியட்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜியன் டைம் தான். இந்த அம்மா ஜார்ஜியன் ரைட்டர். வர்ஜீனியா வூல்ஃப் ஜார்ஜியன் பீரியட்ல வர்றதுனால ஜார்ஜியன் ரைட்டர். அர்னால்டு பெனட் எட்வர்டியன் ரைட்டர். சரிங்களா? இப்போ அர்னால்டு பெனட் என்ன பண்றாரு? ஒரு நான் ஃபிக்ஷன் எழுதுறாருங்க, ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. இஸ் த நாவல் டீகேயிங் டைட்டில் எழுதுறாரு. சும்மா இல்லாம என்ன பண்றாரு? வர்ஜீனியா வூல்ஃபை கோட் பண்ணி வர்ஜீனியா வூல்ஃபோட ஜாக்கப்ஸ் ரூம் தன்னோட தம்பிக்காக எழுதியிருப்பாங்க இது ஆக்சுவலா. அப்ப இன்னும் சென்டிமெண்ட் வேற. அத கோட் பண்ணி என்ன பண்றாரு? இஸ் த நாவல் டீகேயிங். என்னப்பா நாவலா நீங்க என்ன எழுதுறீங்க? எழுதுற கேரக்டர்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுது. நோ 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 அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு? காட்டம் காட்டிடுறாரு ரைட்டிங்ல. சரியா? அர்னால்டு பெனட் கிரிட்டிசைஸ் ஜார்ஜியன் ரைட்டர்ஸ், பர்டிகுலர்லி ஜாக்கப்ஸ் ரூம் அண்ட் வர்ஜீனியா வூல்ஃப். சரிங்களா? அவங்களோட ஒர்க் ஜாக்கப்ஸ் ரூமையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ரைட்? அண்ட் இதுக்குதான் இந்த அம்மா ரிப்ளை பண்ணும். ஞாபகம் இருக்கா? என்ன எஸ்ஸே? மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் அப்படின்னு ஒரு எஸ்ஸே ரெஸ்பாண்ட் பண்ணும். சரிங்களா? இவர் எழுதுற எஸ்ஸேக்கு அந்த அம்மா எழுதுற எஸ்ஸே தான் அது. சோ இவங்க சண்டை என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இப்ப ஜாக்கப்ஸ் ரூம் இட் வாஸ் தேர்ட் நாவல், ப்ரீ வேர்ல்டு வார் எரா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி செட்டிங். ஸ்டோரியில உங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். எது போஸ்ட் வார்ல செட் ஆயிருக்குதா, ப்ரீ வேர்ல்டு வார்ல செட் ஆயிருக்குதா? சரிங்களா? இப்ப நீங்க டு தி லைட் ஹவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து வார் முடிஞ்சது வரைக்கும் செட்டிங்கா இருக்கும். சோ யூ ஷுட் நோ விச் நாவல், வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த நாவல், யூ ஷுட் நோ. ஜாக்கப்ஸ் ரூம் வேர்ல்டு வார் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஜாகப் சரிங்களா? சோ கேம்பிரிட்ஜ்ல படிக்கிறான். கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னா உயிர். சரிங்களா? கிரீக், லாட்டின், இந்த மாதிரி கிளாசிக்ஸ் படிக்கிறதுலாம் அவனுக்கு இருக்கும். சரிங்களா? அண்ட் யூனோ he reads books such as Byzantine Empire. கீழே இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன புக் அவன் ரீட் பண்றான் விருப்பமா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Byzantine Empire. Then he considers the ideas of great philosophers, Plato, Socrates. He's an admirer of Greek classic. Right? And then அஃபேர் இருக்கும்பா. கிளாரா டரண்ட லவ் பண்ணுவாங்க. தென் ஃப்ளாரண்டாவோட அஃபேர் இருக்கும். ஃபானி எல்மர் அப்படின்ற ஒரு டான்சர் கேரக்டர் வருவாங்க. சோ சம்ஹவ் பட் யாரோடையும் உருப்படியா ஷேர் மாட்டாரு. சோ சச் கேரக்டர் வாஸ். அட்லாஸ்ட் ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு காணாம போயிடுவார். டிஸப்பியர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி முடியும். அப்போ ஜாகப்போட அம்மா வந்து ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து தேடுவாங்க. அவனோட எதுவுமே அவனை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்ஹவ் அது ஒரு ஹிண்ட் மாதிரி. வேர்ல்டு வார் 1 ஆரம்பத்துல அவன் அந்த வேர்ல்டு வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்து போன மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? such an ambiguous ending was Jacob's Room. சரி, ஒரு கிளாரிட்டி இருக்காது ஜாக்கப்ஸ் ரூமோட எண்டிங். So ambiguous ending னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So the story is mainly through the perspectives of women in Jacob's life. So ஜாகப் இருப்பான், அவன் தான் ஹீரோ. பட் அவனை சுத்தி இருக்கக்கூடிய லேடிஸ் தான் ஸ்டோரியை நரேட் பண்றாங்க. ரைட்? So கிளாரா டரண்ட், தென் ஃப்ளாரண்டா, இவங்க தான் மேஜரா ஸ்டோரியை ரிவீல் பண்றாங்க. அத நாங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. The final scene shows his mother Betty and his friend Richard Barnaby. இதான் அந்த கேரக்டரோட நேம், Richard Barnaby. ஜாகப்போட ரூம் எம்டியா இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் அம்மா சொல்றா, hold up a pair of his shoes and ask, what am I to do with these, Mr. Barnaby? அப்படின்னு கேக்குறா. 2 ஷூ தான் இருக்கு, அவனை எங்க இந்த ஷூ வச்சு நான் என்ன பண்றதுன்ற மாதிரி. So such a ending it was. Ambiguous ending where he went, அதெல்லாம் ரிவீல் ஆகாமலே க்ளோஸ் ஆயிடும்.
Then Mrs. Dalloway. சரியா? I know it's time. Kindly bear with me for another 5 minutes. Mrs. Dalloway was published in 1925. T.S. Eliot, D.H. Lawrence, இப்ப நான் நடத்துற போஜினி அவள் நோ அகர் கோ இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் லாஸ்ட் ஒர்க்லாம் கிடையாது. இவங்களோட எல்லா ஒர்க்கும் நீங்க குரோனாலஜில படிக்கணும். ஓகே, சோ இட் இஸ் கால்டு ஃபீமேல் யுலிசஸ். ப்ராட்டகனிஸ்ட் கிளாரிசா டாலவே. இதுவும் ஒரே ஒரு நாள் தான்ப்பா செட்டிங், June 1923. ஓகே, பட் டெல் மீ James Joyce setting, Ulysses setting 1904. 1904 June 16. June 16, 1904. July 16 யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கும்? 16 or 11? 11. Same month or July? June or July? June தானே. June 11, 1594 னு நினைக்கிறேன். ஏன்னா 1595 வச்சுக்கலாம். எஸ், ஸ்பென்சரோட கல்யாணம். இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம. June 11 ஸ்பென்சருக்கு கல்யாணம். June 16 யுலிசஸோட செட்டிங் டேட். ஓகே, 1923 June Mrs. Dallowayயோட செட்டிங். ஓகே, somehow connect and learn. அதுதான் இதுல கதை. சோ கிளாரிசா டாலவே எப்படி வந்து அவங்களோட மைண்ட், அவங்களோட கேரக்டர், அவங்களோட இன்னர் லைஃப், இன்னர் தாட்ஸ், அந்த நரேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு கேரக்டரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, செப்டிமஸ் ஸ்மித். He was a war veteran. செப்டிமஸ் ஸ்மித் வார்ல அத்தனை பேர் இறந்து கிடக்கிறத பார்த்து he suffered of shell shock. ரைட், ஷெல் ஷாக் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ரைட், சைக்காலஜிக்கல் ட்ராமா அது. சரிங்களா? அண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. அவங்களோட இட்டாலியன் ஒய்ஃபோட பேரு லுக்ரீஷியா. ரைட், அண்ட் இவருக்கு அப்பப்ப ஹாலுசினேஷன் வரும். யார பார்த்து? செப்டிமஸ் ஸ்மித்தோட ஃப்ரெண்ட் ஈவான்ஸ் ஜன்னல்ல இருந்து எகிரி குளிச்சு செத்து போயிருப்பான். அந்த ஈவான்ஸோட ஹாலுசினேஷன் அப்பப்ப செப்டிமஸ் ஸ்மித்துக்கு வரும். அண்ட் இந்த பார்ட்டி, ஈவினிங் பார்ட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். பார்ட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்த செப்டிமஸ் ஸ்மித்தை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் வில்லியம் அவர் ஒருவர் இருந்திருப்பாரு. So suddenly, he talks about Septimus Smith. We also come to know that this character Septimus Smith also jumps from the window and he died. So எல்லார்கிட்டயும் அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கும் போது மிஸ்ஸஸ் டாலவே அப்படி கேட்டுட்டு இருப்பா. Then he went to her room. Room close பண்ணி she started to cry. தேம்பி அழுவா. தன்னை அப்படியே ரெப்ரசென்ட் பண்றானே செப்டிமஸ் ஸ்மித். சோ ரெண்டு கேரக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸா வந்து அவ ஃபீல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி போகும், மிஸ்ஸஸ் டாலவே. அண்ட் இதுலயே இந்த ஸ்டோரியிலே பாத்தீங்க அப்படின்னா சாலி சேட்டனோட இன்ஃபுளுன்ஸ், அந்த சாலி சேட்டன், வர்ஜீனியா, அவங்களுக்கு இருந்த அஃபேர்ஸ், சச் திங்ஸ் வேர் ரெப்ரசன்டட் த்ரூ அதர் கேரக்டர்ஸ். வில்லியம் பிராட்ஷா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. சாலி சேட்டன், இந்த ஒரிஜினல் நேம் என்ன? எலிசபெத் பொண்ணு, மிஸ் டாரிஸ் கில்மேன், எலிசபெத்தோட டீச்சர். கிளாரிசாக்கு எப்பவுமே ஒரு பொறாம இருக்கும் மிஸ் கில்மேன் மேல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு தன்னை விட இந்த எலிசபெத் டாரிஸ் கில்மேன் கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பா. அதனால பீட்டர் வால்ஷ் இந்த கேரக்டர் முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பீட்டர் வால்ஷ் லவ்வர். இந்த கிளாரிசா சின்ன வயசுல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் வால்ஷ் லவ் பண்ணிருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தனை சூஸ் பண்ணிப்பா கிளாரிசா. ரைட், இப்ப இந்த பீட்டர் வால்ஷும் இங்க அன்எக்ஸ்பெக்டடா என்ன பண்றான், இந்த பார்ட்டிக்கு வரான். இட் ஃப்ரம் இந்தியா. ஆரம்பப்பா இந்தியாவோட ரெஃபரன்ஸ் நிறைய இங்கிலீஷ் ஒர்க்ஸ்ல இருக்கும். Evans, then based on the initial title for Mrs. Dalloway is The Hours. Previous class la paathom. The Hours is the initial title. Later on, a man called Michael Cunningham wrote a novel called The Hours. 1998 la published pannirukkom. It won Pulitzer Prize in 1999. 3 generation of women. The characters were in the story. Hours la varakudiya characters parunga. Virginia Woolf herself, avangaloda alter ego nu sollalama, Mrs. Brown, then Clarissa Vaughan. இந்த ஸ்டோரியில மிஸ்ஸஸ் டாலவேல அவருடைய கிளாஸ். சோ இந்த 3 கேரக்டர்ஸும் வர மாதிரி மிக்கேல் கன்னிங்ஹாம் என்ன பண்ணிருப்பாரு, ஹவர்ஸ் அப்படின்ற நாவல் எழுதியிருப்பாரு. புலிட்சர் பிரைஸ்.
ஸோ மொமெண்ட் ஆஃப் பீயிங் அப்படின்றது இந்த அம்மாவோட கான்செப்ட். லேட்டர் டைம்ல இதை ஒர்க் ஆகும் எழுதுறாங்க. சரிங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் பீயிங் இட் இஸ் அ கான்செப்ட். வி கேன் ஃபைண்ட் தட் இன் மிஸ்ஸஸ் டாலவே. Clarissa at the window, Septimus before suicide. சரிங்களா? இன்டென்ஸ் மொமெண்ட் ஆஃப் அவேர்னஸ். வாட் வி கோனா டூ ஃபர்தர்? ஆண்ட்ரோகினஸ் மைண்ட். இது வந்து யூனோ ஆண்ட்ரோ அப்படின்னா விமனை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? ஆண்ட்ரோகினஸ் மைண்ட். parallel structure. Clarissa's life and Septimus' death mirror each other. இதான் நான் நீங்க சொன்னேன். Modernist experimentation. Rejection of Victorian omniscient narrator. Instead, the character thoughts becomes the narrative. Setting post World War. இந்த நாவல் பப்ளிஷ் ஆகும்போது கிரேட் கேட்ஸ்பி, ஸ்காட் ஃபிட்ஸெரால்டோட கிரேட் கேட்ஸ்பி பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ரெண்டுமே மாடர்னிசம் ஒர்க் தான். ரெண்டுமே அழகா கம்பேர் பண்ணலாம். Hogarth Press, first published in Hogarth Press, Mrs. Dalloway. அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இப்போ மிஸ்ஸஸ் டாலவியோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு என்னெல்லாம் ஒர்க் எழுதிருக்காங்க. பீஸ், ரிமெம்பர் எவ்ரிதிங் இன் chronological order. ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருந்து எஸ்ஏஸ், அப்டேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா கூட நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வர்ஜீனியா உல்ஃபை பத்தி. ஃபர்ஸ்ட் நாவல் வாயேஜ் அவுட் 1915. லாஸ்ட் ஒன் பிட்வீன் தி ஆக்ட்ஸ் பாஸ்டமஸ் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. உயிரோட இருக்கும்போது லாஸ்ட் ஒர்க் தி இயர்ஸ். செத்து போனதுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆனது தி பிட்வீன் தி ஆக்ட்ஸ். சோ போஸ்டமஸ் ஒர்க் பிட்வீன் தி ஆக்ட்ஸ். சர்வைவ் பண்ணும்போது லாஸ்ட் ஒர்க் தி இயர்ஸ். such a question say last night and day, Jacob's room, Mrs. Dalloway to the lighthouse, Orlando a biography. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். The waves, Flesh a biography, the earth, all these are his work. Okay. So மிச்சத்தை நம்ம மார்னிங் கிளாஸ்ல நாளைக்கு பார்க்கலாம். Okay, Virginia, please and speak tomorrow. So thank you for the cooperation. See you in the morning. I'll ask questions and okay. Thank you guys. See you tomorrow. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.